தமிழ்நாடு வந்து சாயில் கேரக்டர் பார்க்கலாம் பாருங்க. தமிழ்நாட்டில் வந்து மண் வளம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில மண் வளம்னு சொல்றோம் இல்லையா, பாருங்க ஒரு டேட்டா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னன்னா 300 to 1000 வருஷம் ஆகும் 2 இன்ச் மண் ஆகிறதுக்கு. 300 வருஷத்துலேருந்து 1000 வருஷம் ஆனாதான் ஒரு 2 இன்ச் மண் வந்து நம்மளுக்கு உருவாகும். அந்த அளவுக்கு அந்த மண்ணுன்னு சொல்றாங்க. கடைசியில் எல்லா பொருளும் என்ன பண்ணுது, மண்ணோட மண்ணாகுதுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த சாயிலை பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து என்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் இருக்கு, விவசாயம் இருக்கு, பாப்புலேஷன் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில் நம்ம ஜியோகிரபிலே பார்த்துருக்கோம். அல்லூவியல் சாயில் ஃபர்ஸ்ட் வந்து வண்டல் மண். இந்த வண்டல் மண் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்னென்ன இருக்கு, ரிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆறுகள் ஓடுற இடத்துல ஆற்று சமவெளி பகுதியில் இருக்குன்னு சொன்னோம். இன்னொன்று கடல் ஓரத்தில் கடலோர சமவெளி, கோஸ்டல் பிளைன்ஸ், ரிவர் பிளைன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த அல்லூவியல் சாயில் அதிகமாக எங்கே இருக்குன்னா எல்லா ரிவர் பிளைன்ஸ்லயும் இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது தஞ்சாவூர் டெல்டால. தஞ்சாவூர்ல வந்து காவிரி ஆற்று படுகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றோம். அதில் என்ன விளையுதுன்னு சொல்லியிருக்கோம், நெல், சுகர் கேன், பனானா, டர்மரிக் அதெல்லாம் விளையுது. ஆக்சுவலாக பிளாக் சாயில் அப்படி சொன்னோம். இன்னொன்று வந்து பிளாக் சாயில் சொல்லியிருக்கோம் இல்லையா, கரிசல் மண் அப்படின்னு சொல்லி. இது வந்து எங்க இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் சைட்ல இருக்குது. அதனால அங்கே காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ கோயம்புத்தூர் என்னன்னு சொல்றோம், நம்ம தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு சொல்றோம்னு சொல்லியிருக்கோம். பாருங்க ரெட் சாயில்னு சொல்லியிருக்கோம், சிகப்பு மண், செம்மண்ணு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படுற மண் என்னன்னா செம்மண். இந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்தியாவில் அதிகமாக காணப்படுற மண் என்னன்னு பார்த்தோம், பிளாக் சாயில். இந்தியாவில் பிளாக் சாயில், தமிழ்நாட்டில் வந்து ரெட் சாயில். 2/3 தமிழ்நாட்டில் வந்து ரெட் சாயில் இருக்கு, செம்மண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா. அந்த செம்மண் கரெக்டாக தமிழ்நாட்டில் எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை, ராமநாதபுரம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டா சிவகங்கை, ராமநாதபுரம் 2 டிஸ்ட்ரிக்ட்ல அது அதிகமாக காணப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவப்பு கலர் எதுக்காக வருதுன்னா இரும்பு ஆக்சைடுன்னு ஒன்று இருக்கு அதுல, அதனால சிவப்பு கலராக தெரியுது. இதுல என்னென்ன விளையுதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நெல், ராகி, புகையிலை, ஓகேங்களா. அடுத்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் விளையுது. இன்னொன்று லேட்ரைட் சாயில்னா சரளை மண் அப்படின்னு சொல்றாங்க. சரளை மண் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சலைன் சாயில்னா ஊர் மண். கடல் ஓரத்துல உப்பா லைட்டா இருக்கும் இல்லையா, அந்த மண்ணுக்கு ஊர் மண் அப்படின்னு பேர். ஸோ வேதாரண்யம், கடற்கரையோர சமவெளி பகுதிகளில் அது காணப்படுது ஆக்சுவலா. சுனாமி வந்து 2004 டிசம்பர் 26 தமிழ்நாட்டை அட்டாக் பண்ணுச்சுன்னு சொல்லி பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. சுனாமி வந்தது ரொம்ப அதிகமா வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆச்சு ஆக்சுவலா. சுனாமி வந்ததுனால கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஆக்சுவலா. இன்னொரு டாபிக் என்ன சொல்றாங்கன்னா மண் அரிப்புன்னு சொல்லிடுறாங்க, சாயில் எரோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண் அரிப்புக்கு என்ன காரணம்னா பல காரணங்கள் ஆக்சுவலா. காடுகளை அழிக்கிறதுனால மண் வளம் கெடுதா சொல்றாங்க. ஓவர் கிரேசிங்னா மேய்ச்சல் நிலத்தை அதிகமா மேய்ச்சதுனால மண் வந்து என்ன ஆகுது, வளம் கெட்டு போகுதுன்றாங்க. அதே மாதிரி நகரமயமாதல், அதே மாதிரி ஹெவி ரெயின் வந்ததுனாலும் போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து இஸ்ரோ சேட்டலைட் மேப் பிரகாரம் டெசர்டிஃபிகேஷன் அப்படின்னா நல்ல வளமா இருக்கக்கூடிய மண் வந்து டெசர்டிஃபை ஆகுது ஆக்சுவலா, பாலைவனமா மாறுது. இந்த ப்ராப்ளம் வந்து எங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா தேனி மாவட்டம், நீலகிரிஸ், கன்னியாகுமரி இங்க இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சேட்டலைட் மேப்பை பார்த்து அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கிற மண் வந்து கெடுது அப்படின்ற மீனிங்ல அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க தமிழ்நாட்டில் வந்து காடுகள், ஃபாரஸ்ட். நம்ம இந்தியன் ஜியாகிரபில பார்த்துருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்னது பசுமை மாறா காடுகள். வெரி ஃபர்ஸ்ட் வந்து பசுமை மாறா காடுகள், பயங்கர அடர்த்தியான காடுகள் சொன்னோம். அடர்த்தியான காடுகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா மழை அதிகமா பெய்யுற இடத்துல இருக்கு ஆக்சுவலா. மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்துல அடர்த்தியா இருக்கும், ரொம்ப பசுமையா காடுகள் இருக்கும். கிழக்கு தொடர்ச்சி மலையில சேர்வராயன் மலை, கொல்லிமலை, பச்சைமலை அந்த பகுதியில் இருக்கு ஆக்சுவலா. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னாக்க மாண்டெயின் டெம்பரேட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா வந்து அதாவது என்ன சொல்றாங்கன்னா துணை வெப்பமண்டல காடுகள் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அது வந்து எங்க இருக்குன்னா ஆனைமலை, பழனிமலை, நீலகிரிஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க. இதுல வந்து சோலை காடுகள் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. நீலகிரி மலையில காணப்படக்கூடிய துணை அயனமண்டல, அது அயனமண்டல டிராபிக்கல் ஃபாரஸ்ட், அதுக்கு பேர் வந்து ஷோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர், சோலை காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றோம், இலையுதிர் காடுகள், டெசிடஸ் ஃபாரஸ்ட்னு சொன்னோம் இல்லையா. கமர்ஷியல் இம்பார்ட்டன்ட் மரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியான மரங்கள்லாம் அந்த காட்டுல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் காடுகள். ஆக்சுவலா வந்து மேங்க்ரோவ் காடுகள் அப்படிங்கிறது என்ன, ஆக்சுவலா கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா, கடற்கரை ஓர பகுதிகள், கடற்கரை ஓர பகுதிகள். அதே மாதிரி வந்து ரிவர் டெல்டாஸ், ஆற்று படுகைகள், தீவுகள், கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த பகுதியில் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ரொம்ப அதிகமாக எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், பிச்சாவரம். இந்த 5 இடம் நோட் பண்ணிக்கோங்க. பிச்சாவரம், அடுத்து வேதாரண்யம்,
அப்புறம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல முத்துப்பேட்டைன்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல சத்திரம் சொல்லுவாங்க, தூத்துக்குடி. இந்த பகுதியில எல்லாம் வந்து இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து அதிகமா காணப்படுது. ரொம்ப அதிகமா இருக்கிறது பிச்சாவரம். இந்த மேங்க்ரோவ் காடுகள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கடற்கரை ஓரத்துல ஒரு நல்ல விஷயத்த பண்ணுது. கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, கடல் அரிப்பு ஏற்படுது இல்லை, அலை வந்து அடிக்குது இல்லையா, அந்த கடல் அரிப்பு ஏற்படாம தடுக்குது. இது வந்து இந்த காடுகள் சும்மா குட்டையா இருக்கும் இல்லையா, காடுகள் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால அதை வந்து தடுக்குது ஆக்சுவலா. கடல் சீற்றம், கடல் அலைகள், அதுல ஏற்படுற கோஸ்டல் மண் அரிப்பு வந்து இது தடுக்குது ஆக்சுவலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்க கடற்கரை ஓரத்துல வந்து இந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, பவளப்பாறைகள், கடலுக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா புல்வெளிகள்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேராயி ஸ்பாயில் ஆகிறத தடுக்குது ஆக்சுவலா. இது ரெண்டு அதுல பண்ணுதுன்னு சொல்லி சொல்றாங்க. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் காடுகள் அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னா சுந்தரவன காடுகள். உலகத்திலேயே அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னா சுந்தரவன காடுகள். உலகத்துல 2வது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எங்க இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பிச்சாவரத்துல இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாட்டுல பிச்சாவரம் நம்ம ஏற்கனவே டேட்டா பார்த்துருக்கோம் இல்லையா. பாருங்க, கடலுக்கு பக்கத்துல வந்து சாண்ட் பார்ன்னு சொல்லுவாங்க, ஒரு மணல் திட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த மாதிரி தண்ணி மேங்க்ரோவ் காடுகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து முள்புதர் காடுகள் சொல்லுவாங்க, முள் காடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எங்க இருக்கும் அப்படின்னாக்க ட்ரை ஏரியாஸ்ல இருக்கு ஆக்சுவலா, ட்ரையான ஏரியாஸ்ல இருக்கும். கொஸ்டின் இன்னொன்று என்ன கேட்பாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின்ல வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர், ஃபாரஸ்ட் கவர்ல அதிகமாக எது இருக்குது அப்படின்னா நீலகிரிஸ் ஆக்சுவலா. நீலகிரி மாவட்டத்தினுடைய டோட்டல் ஏரியாவில் அதிகமான ஃபாரஸ்ட் கவர் எது அப்படின்னு அர்த்தம் சொன்னா இது ஓகே, நீலகிரிஸ். நீலகிரி மாவட்டத்தில் காடுகள் இருக்கு. இந்த ஊட்டி கொடைக்கானல், ஊட்டி, குன்னூர், அந்த ஒரு 2-3 ஊரை தவிர மற்ற காடு தான். இது பாருங்க, இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் கவர். இப்போ ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்குரிய காடு எவ்வளவு பர்சன்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா அதிகமானது எங்க இருக்குதுன்னா நீலகிரி மாவட்டம். மொத்தமா வந்து டோட்டல் ஃபாரஸ்ட் ஏரியா தமிழ்நாட்டில் காடுகள் அதிகமா இருக்கக்கூடிய, அதிகம்னா ஒரே இடத்துல அதிகமான ஏரியாவில் இருக்கிறது எதுன்னு கேட்டாக்கா ஈரோடு மாவட்டம். கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. காடுகள் சம்பந்தமா வேற என்ன சொல்றாங்க பாருங்க, வன மகோத்சவம் அக்டோபர். ஆமா, இப்ப டேட்டா லேட்டஸ்ட் எல்லாம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா. வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லி காடுகளை வளர்க்கறதுக்காக கவர்மெண்ட்ல அக்டோபர் மாசத்துல வந்து அப்சர்வ் பண்றாங்க, அக்டோபர் மாசத்துல. அடுத்து வேர்ல்டு லைஃப் டே அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. உலக வேர்ல்டு லைஃப் டே அக்டோபர் 4ஆம் தேதி, உலக வனவிலங்குகள் தினம். அடுத்து வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே, உலக காடுகள் தினம் மார்ச் 21. அதே மாதிரி வேர்ல்டு வாட்டர் டே, உலக நீர் தினம் மார்ச் 22. வேர்ல்டு எர்த் டே அது வந்து ஏப்ரல் 22. நெக்ஸ்ட் வந்து டைகர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா புலிகள் காப்பகம் மொத்தம் 5 இடத்துல இருக்கு ஆக்சுவலா. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல களக்காடம் முண்டந்துறை, நீலகிரி மாவட்டத்தில் முதுமலை டைகர் ரிசர்வ், உடுமலைப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ், ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம், மேகமலையில இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க, புலி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 5 வந்து டைகர் ரிசர்வ். பாருங்க, இந்த மேப்ல ஃபுல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா. பாருங்க, பிச்சாவரம் மேங்க்ரோவ் காடுகள் எங்க இருக்கு ஆக்சுவலா. பேர்ட் சாங்சுரி இருக்கு, நேஷனல் பார்க், பேர்ட் சாங்சுரி, வைல்ட் லைஃப் சாங்சுரி, டோட்டல் லிஸ்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. எனக்கு மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க, கரெக்டா கேட்பாங்க தெரியும், கோட் வேர்ட்லாம் வச்சு படிச்சிருந்தோம், ஏபிள் டு ஆன்சர். இந்த லிஸ்ட் ஃபுல்லா தெரியணும். ஓகேங்களா. நான் திரும்பி சொல்றேன் இல்லையா, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க, என்ன டிஸ்ட்ரிக்ட்ல எங்க இருக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. அப்புறம் களக்காடு முண்டந்துறையில டைகர் இருக்கு ஆக்சுவலா. முதுமலை, ஆனைமலை, சத்தியமங்கலம், மேகமலையில டைகர் ரிசர்வே. பாருங்க, இந்த மேப்ல கிளியரா இருக்கு எல்லாமே. தமிழ்நாட்டில் 5 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, 5 டைகர் ரிசர்வ்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒரு 15-18 இருக்கு, பேர்டு சாங்சுரின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஒரு 18 இருக்கு. இது எல்லாமே லிஸ்ட் கொடுத்துருக்கு ஆக்சுவலா. பாருங்க, இந்த லிஸ்ட்ல இருக்கு ஆக்சுவலா. வைல்ட் லைஃப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா என்ன ஆக்சுவலா, வனவிலங்கு சரணாலயங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு. பாருங்க, வனவிலங்கு சரணாலயங்கள் எங்க இருக்கு, முதுமலை 1940ல, வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஃபர்ஸ்ட் வந்தது முதுமலை, அதுக்கப்புறம் முண்டந்துறை. இது பாருங்க, இந்த லிஸ்ட் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டோட்டல் நாலேஜ் லிஸ்ட் சொல்லியிருக்கு இல்லையா, பாயிண்ட் கேலிபர் நாகப்பட்டினம், இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சாங்சுரி கோயம்புத்தூர்ல இருக்கு, களக்காடு திருநெல்வேலியில, வல்லநாடு பிளாக் பக் பறவைன்னு இருக்கு தூத்துக்குடியில,
சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் விருதுநகர், கன்னியாகுமரியில் அதே பேர்ல இருக்கு. சத்தியமங்கலம் ஈரோடுல இருக்கு. மேகமலை தேனியில மேகமலை, அதுலயும் இருக்கு இதுலயும் இருக்கு. யானைகள் காப்பகமும் அங்கே கொடுத்துருக்கு. இது ஒரு புலிகள்லாம் கொடுத்துருக்காங்க. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல கோடியக்கரை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொடைக்கானல், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கங்கை கொண்டான், காவேரி நார்த் காவேரி வடக்கு வடமயில் சரணாலயத்துல வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரி, நெல்லையில வந்து திருநெல்வேலி. இப்ப ரீசெண்டா தனுஷ்கோடி இருக்கு இல்லைங்களா, அதுல இப்ப போன வாரம் வந்து கவர்மெண்ட்ல டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஃபிளாமிங்கோ பறவைன்னு ஒரு பறவை வருது. அது பேர்ட் சாங்சுரியா டிக்ளேர் பண்ணிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஸோ இது வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரி, இது வந்து பேர்ட் சாங்சுரிஸ் பறவைகள் சரணாலயம். இந்த லிஸ்ட் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க பிலிம்ஸ்ல. இந்த டோட்டல் லிஸ்ட் படிச்சுக்கணும். ராமநாதபுரத்துல வந்து சித்திரங்குடி, ராமநாதபுரத்துலயே வந்து கள்ளப்பெரும்புதூர் கீழ்பெரும்புதூர் சம்திங் இருக்கு. ராமநாதபுரத்துலயே கஞ்சிரான் குளம், அரியலூர்ல கரைவெட்டி, செங்கல்பட்டுல கரைக்கிளி, விழுப்புரத்துல கழுவேலி, திருநெல்வேலியில கூந்தன் குளம், கூடன் குளம் இல்ல கூந்தன் குளம், மேல் செல்வனூர் கீழ் செல்வனூர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 3-4 இருக்கு. நஞ்சராயன் டேங்க் திருப்பத்தூர், நாகப்பட்டினத்துல வந்து பாயிண்ட் காலிமர், திருவள்ளூர்ல புலிக்காட் பழவேற்காடு ஏரி, கன்னியாகுமரியில சுசீந்திரன் தேரூர்னு ஒரு ஊர் வச்சிருக்காங்க. உதயமார்த்தாண்டபுரம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல, வடுவூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வேதாந்தாங்கல். ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்த ஃபர்ஸ்ட் பறவைகள் சொன்னாலே வேடந்தாங்கல் 1936 வந்தது. வெள்ளோடு ஈரோடு பாருங்க, ஓடு ஓடுன்னு ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு ஆன்சர் பண்ண கொஸ்டின்ல. வெள்ளோடு ஈரோடு, வேட்டங்குடி சிவகங்கை, வீராலிமலை திருச்சி. ஏதாவது ஒரு கோடு வேர்டில் கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் 3 இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்ன ஒன்று, நீலகிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ், இந்தியாவில் வந்த ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ். நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா அப்படின்னு பேர். கடல் நிலத்து மேல கடல் மேல 2 மிக்ஸ் ஆகுது. ஸோ ஆசியாவிலே மிகப்பெரிய கடல்சார் பல்லுயிர் மண்டலம்னு அதுக்கு பேர். அகஸ்திய மலை பயோஸ்பியர் ரிசர்வ், அது வந்து கேரளா தமிழ்நாடு 2 மிங்கிலா இருக்கு ஆக்சுவலா. ஸோ தமிழ்நாடு கேரளாவான்றது 2 மிங்கிலா இருக்கு. அக்ரிகல்ச்சர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். விவசாயம் தமிழ்நாட்டு விவசாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி 65% வந்து தமிழ்நாட்டில் விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க வாழ்வாதாரத்துக்கு. 65% ஒர்க்கிங் பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரில் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், அக்ரிலேருந்து 21% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுற அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ்லாம் என்ன? சப்சிஸ்டன்ஸ் ஆர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், ஆழ்முறை விவசாயம், தீவிர வேளாண்மைன்னு பேர் தமிழ். தீவிர வேளாண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிளான்டேஷன் அக்ரிகல்ச்சர்னா தோட்ட விவசாயம். மிக்சட் ஃபார்மிங் அப்படின்னு சொன்னது கலப்பு விவசாயம். ஜூம் கல்டிவேஷன் சொன்ன இல்லையா, அதுக்கு என்ன பேர், ஷிஃப்டிங் கல்டிவேஷன் சொல்லி தமிழ்ல அதுக்கு பேர் வந்து இடப்பெயர்வு வேளாண்மைன்னு பேர். இடப்பெயர்வு, ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். இந்த வேர்ட் தெரியலன்னு சொன்ன இல்லையா, இடப்பெயர்வு வேளாண்மை தமிழ்ல பேர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நெல் எங்கே விளையுது அப்படின்னா, ரைஸ் ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடு வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு. சரியா. காவிரி பகுதி, காவிரி டெல்டா பகுதி என்ன சொல்றாங்க, தென்னிந்தியாவின் தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, கிரானரி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றாங்க. 3 வெரைட்டி அரிசியில் உபயோகிக்கிறாங்க. கிச்சடி, சம்பா, பொன்னி அரிசி அப்படின்னு 3 வெரைட்டிஸ். அப்புறம் வந்து மில்லட் அப்படின்னு சொல்றாங்களா, அது இருக்குது. பஜ்ரானா கம்பு, பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆக்சுவலா. பிளான்டேஷன் கிராப்ஸ்ல என்ன இருக்குது, காஃபி. காஃபி எங்க விளையுது பாருங்க, ஏற்காட்டுல போடுறாங்க, கொல்லிமலையில, கொடைக்கானல்ல போடுறாங்க. இந்தியாவில் வந்து காஃபி ப்ரொடக்ஷன்ல கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ், 2வது பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் காஃபி ப்ரொடியூஸ் பண்றாங்க. பெப்பர் இருக்கு இல்லைங்களா, பெப்பர் அது வந்து எங்க போடுறாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் போடுறாங்க. முந்திரி வந்து கடலூர்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். டீ ப்ரொடக்ஷன்ல தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் அஸ்ஸாம், 2nd வெஸ்ட் பெங்கால், 3rd பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து டீக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க, டான் டீ அப்படின்னு பேர். தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். டாப் டீ வந்து பிளாக் டீ, ஹையஸ்ட் குவாலிட்டி பிளாக் டீ. தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நேம் சேஞ்ச் எடுத்து தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசருக்கு இப்போ ஆவின் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க, இப்போ லேட்டஸ்டாக நேம் மாற்றி ஆவின் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க, கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. 2வது கிரீன் ரெவல்யூஷன், 2வது பசுமை புரட்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் வந்தது 1967ல.
ஓகேங்களா. ரெண்டாவது வந்து 2004 2006 மன்மோகன் சிங் வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பீரியட்ல வந்தது. சரிங்களா. இரண்டாம் பசுமை புரட்சியின் பேர். முதலாவது பசுமை புரட்சியில சக்சஸ் பண்ணாங்க, தன்னிறைவு அடைஞ்சிட்டோம், வீட் ரைஸ் நல்ல ப்ரொடக்ஷன்லாம் பண்ணிட்டோம். அதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, அது வந்து செயற்கை உரங்களை யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால மண் வளம் கெட்டது. அதனால ரெண்டாவது டைம் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, செயற்கை உரங்கள் யூஸ் பண்ணல. சரிங்களா. ஸோ செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இயற்கை வேளாண்மை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 வேர்டும் ஒன்னே மீன் பண்ணுது. எக்கோ ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங். அப்படின்னா இயற்கை வேளாண்மை, அதாவது செயற்கை உரங்கள், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாம இயற்கை உரங்கள் இருக்கு இல்லையா, தலைகளை எல்லாம் போடுறாங்களே, அதை வச்சு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் நாலேஜ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, எக்கோ ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு பேர். உள்நாட்டு மீன் பிடிக்கிறதுல வந்து வேலூர் மாவட்டம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஏரி ஆறுல மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அது. ஸோ கடல் மீன் பிடிக்கிறதுல சென்னை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து தமிழ்நாட்டுடைய டேம்ஸ், ரிவர்ஸ்ல என்ன டேம்ஸ் இருக்குன்னு லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் வந்து மேட்டூர் டேம். தமிழ்நாட்டில் காவிரி ரிவர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேம் வந்து மேட்டூர் டேம், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம்ஸ். இதுல இரிகேஷன் இருக்கு இல்லைங்களா, நீர்ப்பாசனம். என்னென்ன பாருங்க, சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லாத்துக்குமே இருக்கு ஆக்சுவலா. காவிரி ரிவர்ல தமிழ்நாட்டில் கட்டின பெரிய டேம் வந்து ஸ்டான்லி நீர்த்தேக்கம், மேட்டூர்ல கட்டினாங்க. இதே மாதிரி அங்க கர்நாடகால விஸ்வேஸ்வரையான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து கிருஷ்ணராஜ சாகர் டேம்னு கட்டியிருக்காரு. அங்க பெரிய டேம் வந்து மைசூர்ல இருக்கு, மைசூர் டேம்னு சொல்லுவாங்க, அங்க கட்டியிருக்காரு ஆக்சுவலா. அந்த கிருஷ்ணராஜ சாகர் டேமை விட டபுள் கெப்பாசிட்டி மேட்டூர் டேம், பயங்கர வாஸ்ட். இப்ப தண்ணி ஃபுல்லா இருக்கு ஆக்சுவலா, நேற்று திறந்துட்டு இருக்காங்க. 120 அடி உயரம் சொல்லுவாங்க. பவானி சாகர் டேம் அடுத்தது வந்து ரெண்டாவது பெரிய டேம். பாருங்க, இங்க இருக்கு பவானி சாகர், பவானி ரிவர்ல கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாவது பெரிய டேம் வந்து பவானி சாகர் டேம். நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கினீங்கன்னா ட்ரைனிங் அங்கே தான் போடுவாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் அங்கே பவானி சாகர்ல தான் காலேஜ் டீச் பண்ணுவாங்க அங்கே வந்து. அடுத்து மூணாவது அமராவதி டேம். பாருங்க, அமராவதி டேம் எங்க இருக்கு ஆக்சுவலா, அமராவதி ரிவர் கிட்ட கட்டியிருக்காங்க. இந்த அமராவதி டேம் இருக்கு இல்லையா, அது வந்து உடுமலைப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அங்க வந்து மக்கர் முதலைகள்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா. முதலைகள் இருக்கு, ஒரு நிறைய இடத்துல முதலைகள் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல. இங்க ஒகேனக்கல்லையே முதலைப்பேன் இருக்கு, சாத்தனூர் டேம்ல முதலைப்பேன் இருக்கு, மெட்ராஸ்ல இருக்கு, இந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அதுல அங்க வந்து மக்கர் முதலைகள் ஒன்று வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங், அந்த அமராவதி டேம்ல தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மிலிட்ரி ஸ்கூல் கவர்மெண்ட், இது சைனிக் ஸ்கூல்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிலிட்ரி ஸ்கூல், சைனிக் ஸ்கூல் அப்படின்னு பேர். அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கவே கிடைக்காது. 4ஆம் கிளாஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, ஒரே ஒரு ஸ்கூல் அது. 4th 5th அட்மிஷன் கிடைக்காதான். அந்த டேம் ஒரு டைம் போயிருக்கும், கிட்ட போய் பார்த்தோம் அப்படின்னா 25-30 கோச்சிங் இன்ஸ்டியூட் போர்டு போட்டிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் உள்ள கொடுப்பாங்களாம். அப்படி என்ன அந்த ஸ்கூல்ல ஃபேமஸ் அப்படின்னா, இந்தியா லெவல்லே ஒரு 60-70 தான் இருக்காது, மிலிட்ரி ஸ்கூல் அது. காலையில் 5 மணிக்கு 50 ரவுண்ட் கிரவுண்ட்ல ஓடியே ஆகணுமா. எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளின். அமரன் படம் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி பக்கா டிசிப்ளின் தான். அங்கே போய் கிடைச்சுன்னா ரொம்ப சூப்பர். என்டிஏ எக்ஸாம் இருக்கு நம்ம இந்தியாவில், அந்த எக்ஸாம்க்கெல்லாம் அதில் ட்ரெயின் பண்ணுறாங்க. நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு இருக்கு, மிலிட்ரி ஹை ரேங்க் போகிறாங்க அதில். அந்த சைனிக் ஸ்கூல் அங்கே ஒன்று தான் இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் கிருஷ்ணகிரி டேம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, தென்பெண்ணை ஆறு கட்டியிருக்காங்க. அடுத்து சாத்தனூர் டேம், சரிங்க, தென்பெண்ணை ஆறுல போற வழியில சென்னை கேசவ மலைகள் அங்கே கட்டியிருக்காங்க, செங்கம்பக்கம் இருக்கு. இன்னொரு டேம் வந்து முல்லை பெரியாறு டேம் அப்படின்னு ஒன்று இருக்கீங்க, ஓகேங்களா. முல்லை பெரியாறு டேம் அப்படின்னு சொல்லி கேரளாவில் இருக்கு. பெரியார் அப்படின்ற ரிவர்ல கட்டியிருக்கிறாங்க. அது வந்து கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் டிஸ்பியூட்டா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. முல்லை பெரியாறு அணை அப்படின்னு இருக்கு பேரு. இந்த டேமை கட்டுறதுக்கு ஜான் பென்னிக்விக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ்காரர் தான் கட்டினார். ரஜினி படம் லிங்கான ஒரு படம் வந்தது, அந்த படத்துல ஸ்டோரி எடுத்திருந்தாங்க. அவர் சொந்த காசு கீசு சொத்து கித்து எல்லாம் வித்து மக்கள் நல்லா இருக்கணும்னு கட்டினாராம். அவருக்கு அங்கே மணிமண்டபம் கவர்மெண்டே கட்டி வச்சிருக்காங்க. கிரேட் ஜென்டில்மேன், அந்த படத்துல அப்படிதான் ஸ்டோரி வரும். ஜான் பென்னிக்விக் அப்படின்னு அவருக்கு பேர் ஆக்சுவலா. கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல அது இருக்கு ஆக்சுவலா. கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு, கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு இருக்கு. அடுத்து வைகை டேம் நான் சொன்னேன் இல்லையா, வைகை அணை. தமிழ்நாட்டில் உருவார ஒரே ஒரு ரிவர் என்ன சொன்ன நம்ம, வைகை ரிவர் உள்ள ஓடுதுன்னு சொன்னோம். அங்க வந்து லிட்டில் பிருந்தாவன் சின்ன சின்ன கார்டன்ஸ் போட்டிருக்காங்க. அடுத்து மணிமுத்தாறு டேம் திருநெல்வேலியில் இருக்குது. பாப்பநாசம் டேம், கரையாறு டேம் அப்படின்னு இருக்கு பேர். அடுத்து பரம்பிக்குளம் ஆழியாறு டேம், அது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ரெண்டு கூட்டு முயற்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே கொஸ்டின் எங்க கேட்பாங்க தெரியும், ஏதாவது கொஸ்டின் ஃபில் பண்ணணும், கண்டிப்பா கேட்பாங்க. ஆழியாறு டேம்னு ஒரு டேம் இருக்கு, பரம்பிக்குளம் ஆழியாறுன்னு பேர். தமிழ்நாடு கேரளா ரெண்டு கவர்மெண்ட்டும் சேர்ந்து
டேம்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. 7 டேம் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று இங்கே வாட்டர் ஜாஸ்தி இருந்தால் அங்கே அமைச்சிக்கலாமா, அங்கே இருந்தால் இங்கே அமைச்சிக்கலாமா, அந்த மாதிரி வால்பாறை அந்த பக்கம் மார்வெலஸாக பண்ணியிருக்காங்க. ஆலியாறு டேம் அதுக்கு பேர், பரம்பிக்குளம் ஆலியாறு அப்படின்னு பேர். ஸோ ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கேரளா. அடுத்து சோலையாறு டேம் இருக்கு வால்பாறையில், டீப்பஸ்ட் டேம், 66 மீட்டர் டீப், 200 அடி ஆழம். தமிழ்நாட்டில் மிக ஆழமான அணை வந்து சோலையாறு அணை, அது அங்கே இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், இதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்க இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோயம்புத்தூர்ல இருக்கு, நம்மளுக்கு தெரியும். வீவிங் கேபிட்டல் என்னன்னு பார்த்தோம், கரூர்னு பார்த்தோம். டெக்ஸ்டைல் வேலி என்ன டேட்டாவும் பார்த்துருக்கோம். சில்க் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்கு ஆக்சுவலா. லெதர் இண்டஸ்ட்ரி, தோல் தொழில் எங்க இருக்குன்னு பார்த்தோம், வேலூர் ராணிப்பேட்டை அந்த பகுதியில் இருக்கு. அங்கதான் பண்றாங்க ஃபுல்லாவே. இந்த பக்கம் போனாவே அந்த ஸ்மெல் வரும். ஸோ இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸ் 37% வேலூர்ல இருந்து போகுது. பாருங்க, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மெட்ராஸ்ல இருக்கு. மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னு கேட்டா மெட்ராஸ்ல இருக்கு. இந்த லிஸ்ட்லாம் தனியாக எடுத்து எழுதி ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி. நான் சொல்லியிருக்கேன் 1979 டிஎன்பிஎல், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட், புகழூர்ல இருக்கு ஆக்சுவலா. ஆசியாவிலேயே மிக பெருசுன்னு கேட்டிருக்கோம். நேற்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 1 சம்பந்தமா. பகாசி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகாசி பேஸ்டுன்னு சொன்னேன் இல்லையா, கரும்பு சக்கை மூலம் அப்படின்னு சொன்னேன், அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கிளான்ஸ் பண்ணி பார்த்தேன். அடுத்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் சிமெண்ட் கார்பரேஷன் இருக்கு ஆக்சுவலா. தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன், டான்சம் அப்படின்னு பேரு. அரியலூர் பேர் வந்து சிமெண்ட் சிட்டி அப்படின்னு பேர். அரியலூருக்கு சிமெண்ட் சிட்டி அப்படின்னு பேர் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஐடி இண்டஸ்ட்ரி. தமிழ்நாட்டில் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா, ஒரு அமைப்பு இருக்கு நெசகாம் அப்படின்னு சொல்லி, சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு என்ன சொல்லிருக்குன்னா, தமிழ்நாடு ஆந்திரா ரெண்டும் சேர்ந்து 60% சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்றதா டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கர்நாடகா உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, ஐடி கேபிட்டல் வந்து கர்நாடகா. இன்னும் ஒரு டேட்டா ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ் இருக்கு, 54 இருக்கு டோட்டலா. சரிங்க, சிறப்பு பொருளாதார மண்டலம் அதிகமா இருக்கு. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனலி காம்படிட்டிவ் அண்ட் ஹேசல் ஃப்ரீ என்விரான்மெண்ட். ஹேசல் ஃப்ரீனாக்க எந்த பிரச்சனை, தங்கு தடை, பவர் கட், அது இது டிராஃபிக் எதுவுமே கிடையாது. ஸ்மூத் ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸ்போர்ட்ஸ் அதிகப்படுத்தி கண்ட்ரிக்கு எக்கானமி டெவலப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒசூர்லேயே கொடுத்துருக்காங்க, திருப்பெரும்புதூர் மெட்ராஸ் அவுட்டரில் இருக்கு ஆக்சுவலா, 800 நாங்குநேரி அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 54 இருக்கு டோட்டலா இருக்கு. அதிகாரி ஆயிட்டீங்கன்னா இந்த ஊர்ல நீங்க தான் போவீங்க, டிரான்ஸ்பர் அது இதெல்லாம் கிடைக்கும். சரியா, பாருங்க, இதுதான் நம்ம தமிழ்நாடு. இந்த மேப் எப்பயுமே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சூப்பரா இருக்கு. டூரிஸ்ட் மேப், தமிழ்நாட்டுடைய டூரிஸ்ட் மேப். தமிழ்நாட்டில் எது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கு. பாருங்க, டூரிசம்லயும் தமிழ்நாடு டாப்ல இருக்கு. எல்லாமே இருக்கு, ரிவர், ஆறு, அது கோயில், குளம். 23 தீர்த்தம் எங்க கொடுக்குறாங்க, ராமேஸ்வரம் கோவில்ல. ஒவ்வொரு கோயில் ஒரு விசேஷம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஏற்கனவே சொன்னோம், சென்னை டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாருங்க, லோக்கல் பிராண்ட்ஸ் அங்கே இருக்கு. இந்துஸ்தான் மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், ஐசிஎஃப். இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய லோக்கல் பிராண்ட்ஸும் இருக்கு, ஃபாரின் பிராண்ட்ஸும் இருக்கு. ஃபுல்லா நிறைய இருக்கு ஆக்சுவலா மெட்ராஸ்ல. அடுத்து ஜிஐ டேக் அப்படின்னு ஒன்று இருக்கு, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோகிராபிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல புவிசார் குறியீடுன்னு எழுதிக்கோங்க. அது பேர் புவிசார் குறியீடு. அப்படின்னா அந்த இடத்துல யூனிக்கா ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஜிஐ டேக் அப்படின்னு அதுக்கு பேர், புவிசார் குறியீடு. பாருங்க, திருப்பதி லட்டு எப்படி இருக்கும்? திருப்பதி லட்டு எல்லா இடத்துலயும் லட்டு வச்சிருக்காங்க, ஆனா திருப்பதி லட்டு மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த குவாலிட்டி, டேஸ்ட், அந்த யூனிக்னஸ் மெயின்டைன் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி. இது வந்து லேட்டஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த லிஸ்ட் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. சில்க் எங்க இருக்குது, ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, அது ரெண்டுக்கும் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. வெட் கிரைண்டர் கோயம்புத்தூர்ல. பனானா, ஆர்ட் பிளேட், டால் தான் என்னது, பொம்மை, வீணை தஞ்சாவூர்ல. நாகர்கோயில்ல வந்து டெம்பிள் ஜுவல்லரி. ஈரோடுல மஞ்சள், சேலத்துல வெண்பட்டு, பவானி ஜமக்காலம், மதுரையில சுங்கிடி சேலை. நிக்காம நிக்குது சிங்கிடி சேலை பாட்டு, தனுஷ் பாட்டு, சுங்கிடி சேலைன்னு வரும். புரோஞ்ச் ஐக்கன்ஸ், சுவாமிமலை. நாச்சியார் கோயில்ல குத்து விளக்கு, பத்தமட பாய். நீல்கிரிஸ்ல வந்து அந்த எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க, ஸ்வெட்டர் எல்லாம் தைக்கிறாங்க, அது இருக்கு ஆக்சுவலா. மகாபலிபுரத்துல என்ன இருக்குது, கல்லில் சிற்பம் அங்க ரொம்ப ஃபேமஸ். சிறுமலையில வாழைப்பழம், மலவாழைப்பழம். திண்டுக்கல் பக்கத்துல சிறுமலை ரொம்ப ஃபேமஸ். அது ஏத்தாமொழின்ற இடத்துல கோகனட் இருக்கான், அது அங்க மட்டும்தான் நல்லா யூனிக்கா இருக்கும். சரி, அடுத்து தமிழ்நாடு டூரிசம். தமிழ்நாட்டுல டூரிசம் செக்டார்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு நம்மளுக்கு எல்லாம் பாருங்க. இந்த மெகா டூரிஸ்ட் ஸ்பாட் ஃபுல்லா போட்டிருக்கு. ஏலகிரி ஹில்ஸ் பக்கத்துல இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா, திருப்பத்தூர் இருக்கு இல்லையா, அங்கிருந்து மேலே ஏறணும். ஏலகிரி மலை, 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது.
அங்க என்ன சொல்லியிருக்கிறேன், பேராகிளைடிங் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இயற்கையின் சொர்க்கம்னு அதை சொல்லுவாங்க. ஆக்சுவலா கோத்தகிரிக்கு பேர் வந்து கிரீன் ஹில்ஸ். கோத்தகிரி ஊட்டிக்கு போற வழி 2 வழி இருக்கு, ஒன்று கோத்தகிரி வழி, ஒன்று குன்னூர் வழி. அப்புறம் வெள்ளியங்கிரி மலைகளுக்கு தென்னகத்தின் கைலாயம்னு பேர். வெள்ளியங்கிரி மலை சவுத் இந்தியாவுடைய கைலாசம் சொல்றாங்க. கொல்லிமலை நான் சொன்னல 70 ஏர்பின் பெல்ட், அதுக்கு பேரு டெத் வேலின்னு சொல்லுவாங்க, மரண பள்ளத்தாக்கு அப்படின்னு பேர். மேகமலைக்கு பேர் ஹைவே மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மேகமலையில் அவ்வளோவா கூட்டம் இருக்காது, ஊட்டியிலே பயங்கர கிரௌடடா இருக்கும். மேகமலை ரொம்ப சூப்பரா, ஒரு டைப் போயிருது, ரொம்ப சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் ஜவ்வாது மலை, இயற்கையின் சொர்க்கம் சொல்றாங்க. இதுதான் அந்த அமிர்தி காடுகள்ல அரிய வகை சந்தன மரம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அடுத்து ஏற்காடு. ஏற்காடுல என்ன இருக்கு ஆக்சுவலா, 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஏற்காடுல 20 ஹேர்பின் பென்ஸ், 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு. அதுக்கு போர்மேன்ஸ் ஊட்டின்னு பேர். ஊட்டிக்கு என்ன பேரு, மலைகளின் ராணி. 31 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ஹையஸ்ட் பீக் வந்து தொண்டபெட்டா 2637 பார்த்தோம். அடுத்து கொடைக்கானல் ஹில்ஸ், மலைகளின் இளவரசி அப்படின்னு அதுக்கு பேர். 21 ஹேர்பின் பென்ஸ் இருக்கு ஆக்சுவலா. 2150 மீட்டர்ஸ் உயரத்துல இருக்கு. பாப்புலேஷன் இருக்கு இல்லைங்களா, அடுத்த பாப்புலேஷன்ல தமிழ்நாடு என்ன இருக்கு, மெட்ராஸ்ல 87 லட்சம் கொடுத்துருக்காங்க. இதை செஞ்சு பார்த்தா ஒரு 1 கோடி கிட்ட இருக்கும் பாப்புலேஷன். மெட்ராஸ் அடுத்து பெங்களூர், ரெண்டுமே பயங்கர பாப்புலேஷன் ஜாஸ்தி. கோயம்புத்தூர்ல பாருங்க 22 லட்சம் பேர் இருக்காங்க. 2வது பெரிய சிட்டி வந்து கோயம்புத்தூர். 3வது மதுரை. மதுரையில 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது அபிஷியல் டேட்டா 2011 சென்சஸ். இப்போ இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. 2011 எடுத்த டேட்டா இப்போ 2026, 15 வருஷம் கண்டிப்பா இதோட டேட்டா அதிகமா இருக்கு. திருச்சி அது இதெல்லாம் வருது. ஒசூர்ல வந்து ஒரு 4 lakhs 5 lakhs பாப்புலேஷன் சைட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லையா? நம்ம எப்ப பாரு பார்த்துக்கிட்டே ரொம்ப சூப்பரா இருக்கு. மேப் பார்த்துக்கிட்டு இருப்பேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இயற்கை பேரிடர்கள் என்னென்ன இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை பேரிடர்கள் என்ன இருக்குது, லேண்ட்ஸ்லைட்ஸ். லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு என்னது, நிலச்சரிவு. நிலச்சரிவு எங்க வரும், மலைப்பாங்கான பகுதியில். எங்க மலைப்பாங்கான பகுதி, வெஸ்டர்ன் காட்ஸ், உயரமான மலைப்பாங்கான பகுதி. ஸோ பாருங்க, நீலகிரி, கோயம்புத்தூர், பழனி மலைகள்ல. அடுத்து ஃப்ளட்ஸ், வெள்ளம் வரக்கூடிய பகுதி எது, வெள்ளம் வர்றது எங்க வந்தது, மெட்ராஸ்ல ஒருத்தர் வெள்ளம் வந்தது 2015 ஏஷியன் ஃப்ளட்ஸ் அப்படின்னு பேர். இப்போ ரீசெண்டா அங்க கேரளாவில் வந்தது, போன வருஷம் வந்தது, அதுக்கு முன்னே வந்தது அந்த சூரமலை மீது ஒன்று கீழே விழுந்தது மாதிரி சொல்றோம். சைக்ளோன்ஸ், நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப டேஞ்சரஸ் ஏரியா வந்து சைக்ளோன். 14 கடலோர மாவட்டங்கள் இருக்கு. கரெக்டா அக்டோபர் நவம்பர்ல கண்டிப்பா சைக்ளோன் வருது, ஒரு டைம் டேமேஜ் கண்டிப்பா நடக்குது. ஸோ பே ஆஃப் பெங்கால்ல செகண்ட் சீசன்ல சைக்ளோன்ஸ் வருது. சைக்ளோன்ஸ் வருது இல்லையா, அதை 5 ஜோனா பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, சூறாவளி பாதிக்கக்கூடியது மொத்தம் 5. 5ல வெரி ஹை டேமேஜ் எங்க இருக்குது, தென் சென்னை, கிழக்கு காஞ்சிபுரம், விழுப்புரம், நார்த் ஈஸ்ட் கடலூர், அதாவது கடல் ஓரத்துல எல்லாமே, மெட்ராஸை ஒட்டி ஃபுல்லா, பாண்டிச்சேரி, கடலூர், திருவள்ளூர், மெட்ராஸ், அந்த 4 பேரையும் சொல்றாங்க. அடுத்து ஹை டேமேஜ் நெக்ஸ்ட் திருவள்ளூர், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டைன்னு சொல்றாங்க. அப்புறம் ட்ரவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு, வறட்சி அப்படின்னு சொல்றாங்க. வறட்சியான பகுதிகள் என்ன சொல்லுவோம், தர்மபுரி மாவட்டத்தை சொல்லுவாங்க. அப்பெல்லாம் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் தான் வறட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த லிஸ்டிங்கை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் ஃபயர்னு ஒன்று நடந்தது இப்போ ரீசெண்டாக. காட்டுக்குள்ள சம்மர் சீசன்ல தீப்பிடிச்சிக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, குரங்கணி ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு தேனி மாவட்டத்தில். அதில் ட்ரெக்கிங் இருக்கு, 12 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போவாங்களா அதில் போகும்போது ஃபாரஸ்ட் ஃபயர்ல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டி ஒரு 23 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அப்போ 2 மாதம் வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த குரங்கணி ஹில்ஸ்ல ட்ரெக்கிங். இப்போ திருப்பி அப்பயே அலோவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் சுனாமி சொன்னாலே ஏற்கனவே அட்டாக் ஆச்சுன்னு சொல்லிட்டு டிசம்பர் 26, 2004 சுனாமி வந்து அஃபெக்ட் ஆயிருந்தது ஆக்சுவலா. அப்புறம் டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். டைடல் வேவ்ஸ்னு என்னது, ஓத அலை. அலை இப்படி ஃபிளாட்டா வர்றது, உயரமா ஏரிக்கையில் இறங்குறது டைடல் வேவ்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எர்த்குவேக் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, இந்தியாவில் எர்த்குவேக் ஜோன்ஸ் 5ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதுல ஜோன் 5 வெரி டேஞ்சரஸ். ஜோன் 5 ஞாபகம் அந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எர்த்குவேக்ல வந்து 5 ஜோன் பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து அதிகமான டேமேஜ் ஆகுற ஜோன் வந்து காஷ்மீர் இமயமலை பகுதி, இந்த ஹிமாலயஸ் அண்ட் காஷ்மீர். அதுலதான் டெஹ்ரி டேம் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க, பகீரத் ரிவர்ல கட்டியிருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, கட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்து 4வது, அதுக்கு அடுத்த டேஞ்சரஸ் ஜோன் என்ன அப்படின்னா அது வேற வேற கொடுத்துருக்காங்க. இங்க நான் 4 மென்ஷன் பண்ணிக்கிறேன், 2 மென்ஷன் பண்ணோம். தமிழ்நாடு வந்து லீஸ்ட் டேஞ்சரஸ் ஜோன்ல இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பூகம்பம் அபாயம் வந்து எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நல்லா வச்சுக்கோங்க. ஜோன் 2 அது ஆக்சுவலா ஜோன் 4ன்னு போட்டு வச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஜோன் 5, அதாவது ஹெவி. அதுக்கடுத்து ஜோன் 4ன்னு ஒன்று இருக்கு. அதுல நம்ம இந்தியாவுடைய கேபிட்டல் டெல்லி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி ஜோன் 4ல இருக்கு.
தமிழ்நாடு ஜோன் 2 தான், அது ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கலாம் இருக்கு, நாளைக்கு என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் அந்த டாபிக்லாம் எடுப்போம், அதில் பார்த்துலாம். நெக்ஸ்ட் மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மனிதர்களால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரிடர்கள் என்ன சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஃபேக்டரியில் ஏதாவது பிளாஸ்ட் ஆகுது அப்படி இப்படின்னு அந்த மீன் பண்ணி சொல்றாங்க. ஸோ இப்போ புதுசாக வந்து சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், டிசம்பர் நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் 23, 2005 கொண்டு வந்திருக்காங்க. பேரிடர் மேலாண்மை சட்டம், அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. தமிழ்நாட்டில் வந்து யார் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட்ல யாருன்னா கலெக்டர். இதுல கொஸ்டின் கேட்பாங்க. பாருங்க இந்த மேப் பாருங்க, ஆக்சுவலா இதுதான் தமிழ்நாட்டுடைய ரோடு மேப். அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் தமிழ்நாடு ரோடு மேப். பாருங்க மெட்ராஸ் இங்க இருக்கு, இங்க கன்னியாகுமரி இருக்கு. பாருங்க இது பெங்களூர் நார்த் இந்தியா போறது மிடில் இருக்கு. சென்னையிலேருந்து ஒரு நார்த் இந்தியா போகுது, அதை விட்டுட்டோன்னா இங்கே போகிறதெல்லாம் இல்லை. இந்த ரோடு தான் மெயின் ரோடு, ஒசூர் ரோடு. ஒசூர் ரோடு தான் நார்த் இந்தியா சவுத் இந்தியாவுக்கு மெயின் லிங்க். பாருங்க ஒசூருக்கு வந்துட்டு கீழே சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, இதுதான் வந்து NH7 முன்னே, இப்போ NH44. நார்த் இந்தியா தான், நார்த் டு சவுத், காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரூட் இது வந்து. இன்னொன்று வந்து பெங்களூர்லேருந்து மெட்ராஸ் ரூட், இந்த ரூட் மெயின் ரூட் ஆக்சுவலாக அதிகமான ரோடு. இதுதான் இப்போ நம்மளுக்கு 6 லேனாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பெரிய சிட்டி பெங்களூர், மெட்ராஸ் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுது. இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸ்ட் கோஸ்ட் ரோடுன்னு சொன்ன பாருங்க, இப்போ கோஸ்ட் சைடில் வருது, இந்த பக்கம் ஓரத்தில் இப்படியே வருது ஆக்சுவலாக கோஸ்டல் ரோடு வந்து காட்டில். பாருங்க திருச்சிக்கு ஒரு ரோடு வருது, இது பெரிய NH தமிழ்நாட்டில். இதுதான் மெயின் ரூட் ஆக்சுவலாக திருச்சிக்கு. பாருங்க திருச்சி, சென்னையிலேருந்து திருச்சிக்கு வருவாங்க, திருச்சியிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து அங்கே திருநெல்வேலி, இங்கே எல்லாமே போகிறாங்க. பாருங்க தூத்துக்குடி போர்ட் இருக்கு ஆக்சுவலாக, இங்கேயும் 4 லேன் போட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து ஒரு தூத்துக்குடி ஒரு டைம் போயிருந்தேன், ரோடு பளிச்சுன்னு இருந்தது, அங்கே அவ்வளோ டிராஃபிக் இருக்காது. இந்த ரோடு தான் டிராஃபிக் ஜாஸ்தியான ரோடு, ஒசூர் டு கிருஷ்ணகிரி எல்லா ரோட்ஸ்லையும் லிங்க் ஆகுது நம்ம ரோடு தான், அதில் அவ்வளோ பெரிய டிராஃபிக்காக இருக்குது. பாருங்க இது ராமேஸ்வரம் ஆக்சுவலாக, இங்கே போயிட்டு போவாங்க. இது வந்து கன்னியாகுமரி, தூத்துக்குடி இப்படி இருக்கு எல்லாமே. இதுதான் மேப் ஆக்சுவலாக. இந்த பக்கம் பாருங்க ஆக்சுவலாக ஊட்டி, இது வந்து ஊட்டி, கோயம்புத்தூர், கொடைக்கானல், தேனி, இது மலைப்பாங்கான பகுதி இந்த பக்கம். ஸோ டோட்டல் டேட்டா கொடுத்துருக்கு, ஹேண்டில் பண்ணிடணும். இதுல இன்னொன்று நேஷனல் ஹைவேஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் இங்க கொடுத்துருக்கிறது ஓல்டு NH745. இந்த பக்கம் ரைட்ல நியூ கொடுத்துருக்க பாருங்க, ஒசூர்ல இருந்து திருநெல்வேலி இங்க ஒரு ஸ்ட்ரைட்டா போகுது இல்லையா, இப்போ NH44 மாத்திருக்காங்க. காஷ்மீர் டு கன்னியாகுமரி, இந்தியாவில் இருக்கிறதுல லாங்கஸ்ட் NHன்னு கேட்டால் இதை தான் சொல்லணும், NH44. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுது, அது ஒசூர்லேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரிக்கும் போது அதுக்கு சொல்கிறோம் NH44. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து வாலாஜாபேட், அதாவது நம்ம இங்கேருந்து வந்து மெட்ராஸ் போகுது இல்லையா, அந்த ரூட் சொல்கிறாங்க, அது NH48 அப்படின்னு பேர். இங்கேருந்து மெட்ராஸ் போகிற ரூட் 48. அதே மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஒரு ரூட் போகுது, NH77 அப்படின்னு பேர். பாண்டிச்சேரி இருக்கு இல்லைங்களா, திருவண்ணாமலை மேலே பாண்டிச்சேரிக்கு ஒரு ரூட் போகுது, அது ஒரு NH போட்டிருக்காங்க. இப்போ புதுசாக ராயக்கோட்டை வழியாக ஒரு NH கட்டிட்டு இருக்காங்க இல்லையா, இங்கேருந்து ராயக்கோட்டை வழியா, ராயக்கோட்டை பாலக்கோடு வழியா, அதுக்கு NH844 அப்படின்னு பேர். இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்காங்க, ஒரு 1 இயர்ல வந்துடும் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் இந்த ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இல்லை அது 30 கிலோமீட்டர் ஜாஸ்தி இருக்குது கிருஷ்ணகிரி போய் போகிறது. இந்த ரோடு ரொம்ப ஷார்ட், ராயக்கோட்டையிலேருந்து தர்மபுரிக்கு ஜஸ்ட் 20 மினிட்ஸ். ரோட்டில் ஒரு பையன் இருக்க மாட்டான். ஆமாம், இந்த ராயக்கோட்டை ரோடு மட்டும் போடாமல் இருக்காங்க. இது கிளியரா?